நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு இறை மைந்தனாம் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் பட்டு சிலுவையில் அறிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற இறை மகனாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலையும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சுகமளிக்கும் ஆராதனை நிகழ்ச்சிக்கு ஜாஸ்வா டிவி குடும்பமாக இணைந்து உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் சுகமளிக்கும் ஆராதனைக்கு கிருபையாக கர்த்தர் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார், ஒன்று கூட்டியிருக்கிறார். அதற்கு முன்பாக அந்த தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போமா? சிலுவை நாதர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி இருதயத்தை இயேசுவுக்கு நேராக்கி, ஏன்னா உங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடியது, உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியது, உங்களை கண்ணீரை துடைக்கக்கூடியது ஜாஸ்வா டிவி அல்லது எங்களால் அல்ல, இயேசு கிறிஸ்து. அந்த சிலுவையில் நம்முடைய நோய்களை, நம்முடைய அக்கிரமங்களை, பாவங்களை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர் அவர்தான். அவர் வந்தால் தான் சுகம் கிடைக்கும், அவர் வந்தால் தான் விடுதலை கிடைக்கும். எனவே கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்ப்போமா? உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை, வாழும் அவமானம் அடைவதில்லை. ஆமென். ஆண்டவரே, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம். ஒத்தாசை கொடுக்க கூடியவர் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நம்பி உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, எத்தனை ஜனங்கள் வேதனையோடு, கண்ணீரோடு, நிந்தனையோடு, அவமானத்தோடு, சோர்வடைந்த நிலைமையில், இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று சலிப்படைந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறதை தகப்பனே நீர் கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி பாருங்கப்பா. தகப்பனே, அன்று இஸ்ரவேல் ஜனத்தாருடைய கூக்குரலை நீர் கேட்ட தேவன் ஆண்டவரே, அந்நாள் இருதயத்தில் தான்ப்பா தன்னுடைய ஆண்டவரே இருதயத்திலிருந்து எல்லாவற்றையும் ஊற்றிவிட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய உதடுகள் தான் அசைந்ததுப்பா. சத்தம் பக்கத்தில் இருந்த ஏலிக்கு கூட கேட்கல, ஆனால் உமக்கு கேட்டுது ஆண்டவரே. அப்படி இருதய குமுறலால இருந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தகப்பனில் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, எந்த விதத்திலும் நாங்கள் அவமானம் அடைவதில்லை என்று சொல்லி நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இயேசுவின் அண்டைக்கு வந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து இயேசுவே விடுதலை கொடுப்பீராக. சிலுவையிலிருந்து ஒரு சத்தம் தொனித்ததே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே நீர் சொன்னது போல ஆண்டவரே, எத்தனை பாவங்கள்ல விழுந்து, உளையான சேற்றில் விழுந்து எழும்ப முடியாமல் இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவரே அந்த சத்தம் தொனிக்கட்டும். மீண்டுமாக அவர்களுக்கு ஆண்டவரே பாவங்களை எல்லாம் மன்னித்து, அவருடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தருளும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கிருபை தொடர்ந்து விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்று ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்த்திருக்கிறோம். அவர் கூப்பிட்ட உடனேயும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உடனே இயேசு வந்துடுவார். அந்த பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கு.
உங்கள் வீடுகளில் இயேசு இறங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கு. அவருடைய மகிமைக்குள்ளாகத்தான் நீங்க இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். எனவே ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையில எங்களை நடத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பாடலை பாடுவோமா? ஏன்னா நம்ம இந்த உலக வாழ்க்கையைத்தான் அதிகமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். உலக வாழ்க்கையில் எத்தனை வருஷம் வாழ போகிறோம்? 40, 50, 60, இப்போ எந்த டைமும் இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை எனக்கு சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமே, ஆனால் நித்தியமாக வாழ்க்கை ஒன்று இருக்கிறதே, அந்த வாழ்க்கைக்கு நேராகவும் நம்முடைய பாதைகள் இருக்கணும். எனவே 2 வாழ்க்கையிலையும் நம்மை சுகமாக நலமாக நடத்த வேண்டுமென்றால் இயேசு ஒருவரால் தான் முடியும். எனவே அந்த இயேசுவை நோக்கி, ஜீவனுள்ள தேவனே வாரும், எங்களை ஜீவ பாதையில நடத்தி செல்லும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடுவோமா? இவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஓரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவஆதம் மக்களே தூயா, பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவஆதம் மக்களே தூயா, எப்பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர், பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவி, நொந்துருகி வந்த நேச ஆவி வீச செய்குவீர். தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர், நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவி ஐயா, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்யுவி. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி ஊற்றுமே. தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே.
நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோக நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிட மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. ஹல்லேலூயா. மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துதலையும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நாளிலும் மீண்டுமாக சுகமளிக்கும் ஆராதனை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு கர்த்தர் எனக்கு தந்த கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய நல்ல நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாட்களிலும் பல தரப்பட்ட வேதனைகளில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் சந்தோஷமாக நல்ல உடையணிந்து மகிழ்ச்சியாக இருப்பது போல இருந்தாலும் பல வேதனைகளுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. நம்முடைய வேதனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் அதில் 17வது வசனம் சொல்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் அதில் 17வது வசனம் சொல்கிறது. நான் உங்களுக்காய் வாசிக்கின்றேன். உங்களிடத்தில் பரிசுத்த வேதாகம் இருக்குமாயின் கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், அதை திருப்பி அதை வாசியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தாவே, பேறுகாலம் சமீபத்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியைப் போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். பேறுகாலம் சமீபத்திருக்கையில வேதனை எப்படி ஒரு ஸ்திரீ படுவாளோ, கர்ப்ப வேதனை அப்படின்னு சொல்லுவார்கள். அது எந்த அளவிற்கு அவர்களுக்கு வேதனையாக இருக்கும். மீண்டுமாக ஒரு ஜீவனை பெறுகிறார்கள் என்று சொல்லி நம்ம கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வேதனை அவர்களுக்கு உண்டாயிருக்கும். அந்த வேதனை ஒரு மரண வேதனையாக இருக்கும். ஒரு மரணத்தை சந்தித்து அதிலிருந்து மீண்டுமாக ஜீவன் பெற்றது போல இருக்குமா? அப்படிப்பட்ட வேதனை உள்ளவர்களாக நம்முடைய வேதனை இருக்கு. அந்த வேதனையோடு உங்க சமூகத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே, அப்படித்தானே இருக்கிறோம். வாழ்க்கையில் வேதனைகள், பல தரப்பட்ட வேதனைகள். சொல்லுவா, என்னம்மா கஷ்டப்பட்ட நீ, பேறுகாலத்தில் என்ன கஷ்டப்பட்ட? அதை விட வேதனை நான் பட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய வேதனை யாரிடத்துல சொல்ல முடியும்? என்னுடைய வேதனை எப்படி நீங்கும்? இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, வாயால சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேயர் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இவ்வளவு வேதனைகள் பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு அறியாதது ஒன்றுமே இல்லை. அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. நம்முடைய வேதனையை பார்த்து கொண்டிருக்கிறார், கவனித்து கொண்டிருக்கிறார். ஒன்னே ஒன்று அவருடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவரே உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உங்க பிள்ளையா நான் வந்திருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த வேதனையை மாற்றும் அப்படின்னு என் பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறார். நிறைய பிள்ளைங்களை கடைக்கு கூட்டு போய், அம்மா உனக்கு என்ன வேணும் வாங்கு அப்படின்னு சொன்னா தெரியாது, கேட்க மாட்டாங்க. அப்போ சொல்லுவாங்க, அம்மா நீ கேளு, கேட்டால் தானே எதையாவது வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ உனக்கு தேவையானதை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறாத. ஆனால் பெற்றோருக்கு தெரியும், இந்த நேரத்தில் என் பிள்ளை கேட்டுச்சுன்னா என்ன கேட்கும் தெரியும்.
ஆனாலும் என்ன வேணும் கேளு, என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்வது உண்டு. அதே போல இங்கு கர்த்தரும் அதைத்தான் விரும்புகிறார், என் பிள்ளைங்க கேட்கணும்னு சொல்லி. சரி, என்ன வேதனைகள் பட்டு கொண்டு இருக்கிறோம்? அன்று நம்மோடு கூட இடைப்படுகிறார். இப்படிப்பட்ட வேதனைகள் மத்தியில் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வேதனைகளோடு நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த வேதனையை உங்களிடத்திலிருந்து மாற்றும்படியாக, அந்த வேதனையை உங்களிடத்திலிருந்து நீக்கும்படியாக, அந்த வேதனை நின்று உங்களை விடுவிக்கும்படியாக இன்று இயேசு விரும்புகிறார். அதனால்தான் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி என்னை பாரப்படுத்தினார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு தகப்பனாருடைய வேதனை, ஒரு தகப்பனார் வேதனையோடு வந்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து சொல்லுகிறார். ஐயா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் அதில் 15வது வசனம், ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். ஐயா, மனம் இறங்கும், என் மகன் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான், சந்திரரோகியாய், அதாவது வலிப்பு நோயால பாதிக்கப்பட்டு கொடிய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் அவன் விழுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, தீயில விழுந்தா தீக்காயம் எப்படி இருக்கும்? லேச ஒரு தீக்குச்சை கொளுத்தும் பொழுது கையில பட்டாலே அவ்வளவு வேதனையோடு துடித்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனா தீயில தள்ளி விழுகிறான், தீயில எரிகிற தீயில விழும் பொழுது அவனுக்கு வேதனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவன் சரீரத்தில் வேதனை, அந்த வேதனை இந்த தகப்பனால பொறுக்க முடியல. அதுவும் என்றோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, அடிக்கடி அடிக்கடி. அதேபோல தண்ணீரிலும் போய் விழுகிறான். 2லுமே விழுந்து யாரும் கவனிக்கவில்லை என்றால் மரணித்து போய் விடுவான். அடிக்கடி மரணத்துக்கு நேராக சந்தித்து கொண்டே இருக்கிறான். அடிக்கடி தீயில விழுந்துடுறான் அல்லது தண்ணீர்ல விழுந்துடுறான். எதுல இருந்தாலும் யாராவது ஒருவர் அவனை காப்பாற்றி காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள். ஆனா அந்த வேதனை அவனுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கு. அந்த காயப்பட்டது, கீழே விழுந்து அடிபட்டது அவனை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. வலிப்பு நோய் வந்துருச்சுன்னா கொஞ்ச நேரம் அவங்களுக்கு அவ்வளவு சோர்வோடு எழும்பி நடக்கக்கூட முடியாத அளவிற்கு அவர்கள் இருந்து கொண்டு இருப்பார்கள். நாக்கை கடிப்பார்கள். அப்போ அதில் நாவல எவ்வளவு வேதனை கடிக்கும் பொழுது அந்த நேரத்தில் தெரியலைனாலும் அந்த வலிப்பினை கொஞ்ச நேரத்தில் நின்னதுக்கு அப்புறமா எவ்வளவு வேதனை இருக்கும். நாவெல்லாம் புண்ணு, தலையில் அடிபட்டு இருக்கும், கையில் அடிபட்டு இருக்கும், எல்லா இடங்களிலும் அடிபட்டு எல்லாரும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட வேதனையோடு என் மகன் இருக்கிறான், அவனுக்கு இறங்கும், அவனுக்கு இறங்கும். நோயினால உண்டான வேதனை அடிக்கடி, அதுவும் ஏதோ ஒரு முறையில் அடிக்கடி வியாதி நிமித்தமாக நோயினால அவன் சரீரத்தில் வேதனை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. நோய் வந்து வியாதி வந்து அவனை வேதனைக்குட்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வேதனையிலிருந்து விடுதலை கொடுக்க முடியுமா? உங்க சீசர்கள்ட்ட அழைச்சு வந்தேன், சீசர்களால முடியலை, அவங்களால முடியலை. எனக்கு என்ன செய்யனே தெரியல. ஐயா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு, எல்லா மருத்துவர்கிட்ட பார்த்தாச்சு, ஒண்ணுமே முடியல. அது எப்படி சரியாகும்? சரீரத்தில் பலகீனமா இருந்தா தானே சரியாகும். உங்க வேதம் என்ன சொல்கிறது? 18வது வசனத்துல, இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான்.
ஐயா, அவனை அடிக்கடி தீயில தள்ளினது, அங்கு தண்ணீரில் தள்ளினது, விழுந்தது எல்லாம் அவனாக விழவில்லை, அவனுடைய சரீர பலவீனத்தினால விழவில்லை. அதனாலதான் எந்த மருத்துவராலையும் குணப்படுத்த முடியவில்லை. அது பிசாசு அவனுக்குள்ளாக இருந்து அவனை அவ்வளவு வேதனைப்படுத்தி கொண்டிருந்திருக்கிறது. எப்படி சுகமாக முடியும்? இயேசுவே, உம்மால முடியும் என்றால் உதவி செய்யும் என்று சொல்லி வந்த பொழுது இயேசு சுகத்தை கொடுத்தார். இயேசு விடுதலையை கொடுத்தார். நோயினால உண்டான வேதனை, அந்த நோயினால உண்டான வேதனையை இயேசு அந்த இளைஞனுக்கு மாற்றினார். வாலிப வயதுல வலிப்பு நோய் வந்து விழுந்து கிடந்து கொண்டு இருந்தான் என்றால், எந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல கீழே விழுந்து கிடக்கும் பொழுது எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பான். அவனுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும். அப்படி எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்த அந்த இளைஞனுடைய வாழ்க்கையை மீண்டுமாக துளிர்க்க செய்தார். அந்த வேதனையை முற்றிலுமாக மாற்றினார். ஒருவேளை அவங்க அந்த தகப்பனார் நினைத்திருக்கலாம், இயேசுவுடைய சீஷர்கள் பிசாசை துரத்தினார்கள், எல்லா குணப்படுத்தினார்கள், எல்லா பிணியாளிகளை சொஸ்தமாக்கினார்கள், நிறைய பேருக்கு விடுதலை கிடைச்சது, அவர்களிடத்தில் கொண்டு வந்து பார்த்துட்டும் கிடைக்கல, இனி அவ்வளவுதான், என்னுடைய மகனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, கடைசி வரைக்கும் இவன் இப்படித்தான், என்னைக்காவது ஒரு நாள் தீயில விழுவான், அவ்வளவுதான், எரிந்து சாம்பலாய் போய் விடுவான், என்றைக்காவது ஜலத்தில் போய் விழுவான், தண்ணீரில் போய் விழுவான், அன்னைக்கு யாரும் கவனிக்காமல் அப்படியே மூழ்கி மரித்து போய் விடுவான். இதுதான் அவனுடைய முடிவு என்று சொல்லி அந்த தகப்பனார் நினைத்திருக்கலாம். ஆனா அந்த நினைவுகளை எல்லாம் தவிடு பொடியாக்கினார் இயேசு. இயேசுவுக்கு தெரியும் எதனால இந்த பிரச்சனை வந்திருக்கு. பிசாசு அந்த இளைஞனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார். அந்த இளைஞனிற்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த இளைஞனுக்கு நோயை கொண்டு வந்தது இந்த பிசாசினுடைய கிரியைகள். எனவே அந்த பிசாசை அதட்டினார், அது போயிடுச்சு, அவனும் சொஸ்தம் அடைந்தான். ஒரு சகோதரி நன்றாக தெரியும், அந்த சகோதரிக்கு அடிக்கடி தலைவலி வரும். தலைவலி வந்த உடனேயும் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, பேராசிட்டமல் எடுத்து போட வேண்டியது, தலைவலி சரியாயிரும். ஒருவேளை தூக்கம் இல்லை, என்னைக்காச்சும் ஒரு நாள் தலைவலி வந்திருக்கும், வரும்போது பார்த்தா நைட்டு சரியாக தூங்காதனால தலைவலி. அடுத்து யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அதனால தலைவலி, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையினால கொஞ்சம் கண்ணீர் விட்டு அழுதாச்சு அதனால தலைவலி, எனக்கு தலைவலி இதனால தான் வருதுன்னு சொல்லி பேராசிட்டமல் போட்டு சாப்பிட்டு சரியாகவும் படுத்து அப்படியே முடிச்சிட்டாங்க. நாட்கள் 2-3 வருடங்கள் போனது. என்ன மருந்து சாப்பிட்டால் மாத்திரை கேட்கல, தொடர்ச்சியான தலைவலி, அடுத்து அப்படியே சோர்வு, என்ன செய்யன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தா மூளையில கட்டி. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஏன் இத்தனை வருஷமா இருந்துச்சுன்னா ஏன் நீங்க இதை கவனிக்கல? அதே ஹாஸ்பிட்டலுக்கு இந்த சகோதரியும் போயிருக்கிறாங்க, அவங்களும் இதே மாத்திரையை சாப்பிடுங்கன்னு கொடுத்து விட்டுருக்குறாங்க. ஆனா இப்பொழுது அது அதிகமாய் போய் ஸ்கேன் எடுத்த உடனே நீங்க ஏன் முதல்ல சொல்லல அப்படின்னு சொன்ன உடனே இந்த சகோதரிக்கு ரொம்ப வேதனை. ஐயோ, என் வாழ்க்கையில மூளையில கட்டி வந்திருக்கு, இப்ப இது ஆப்ரேஷன் பண்ணனாலும் அவ்வளவு பணத்திற்கு நான் எங்கே செல்வேன், என்னால முடியாத ஒரு சூழ்நிலை, இன்னும் நான் ஆப்ரேஷன் செய்து படுத்துட்டேன் அப்படின்னா என் பிள்ளைகளை யார் கவனிப்பார்கள், கணவனும் இல்லையே, நான் என்ன செய்வது என்று சொல்லி அழுது புலம்பி கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்படி போகும் பொழுதுதான் ஒரு ஊழியரிடத்துல போய் ஜபிக்கும்படியா போயிருக்கிறாங்க. கேள்விப்பட்டு இருக்கிறாங்க, இப்படி அந்த தகப்பன் எப்படி சீசரிடத்துல கொண்டு வந்தானோ அதே போல இவர்களும் ஒரு ஊழியக்காரரிடத்துல போய் சரி ஜெபிச்சா சுகமாகுமா அப்படின்னு சொல்லி ஜெபிக்க போயிருக்கிறார்கள். அந்த ஊழியக்காரன் தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கும் பொழுது ஆவியான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த சகோதரிட்ட சொல்லியிருக்கிறாங்க, சகோதரி நீங்க என்ன வேலை செய்றீங்க எனக்கு தெரியாது, நீ உங்களை பற்றி முன்ன பின்ன எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் ஆவியான ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீங்க செய்கிற தொழில் பாவமான தொழில்,
அதாவது பீடி தொழிலை செய்து கொண்டு வருகிறீர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த பீடி தொழிலால எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள். எனவே அந்த தொழிலை கொஞ்சம் நீங்க விட்டுட்டு வேற தொழிலுக்கு போங்க. ஆனா இயேசு சுகம் கொடுப்பார். அதுக்காக இந்த தொழில்னால தான் அப்படின்னு இல்லை, ஆண்டவர் இந்த தொழிலையும் உங்கள் விட சொல்லி அதுவும் ஒரு காரணமாக இருக்கு. எனவே அந்த தொழிலை நீங்கள் விட்டு நீங்குங்கள், இயேசு உங்களுக்கு நிச்சயமாக பரிபூரண சுகத்தை கொடுப்பார் அப்படின்னு சொன்ன உடனேயும் அந்த சகோதரிக்கு ஒரு ஆச்சரியம். ஆண்டவர் ஏன் அந்த காரியத்தை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சகோதரிக்கு ஒரு விசுவாசம் வர வேண்டும், ஒரு நம்பிக்கை வர வேண்டும். இயேசு உனக்கு சுகம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பியாச்சு அப்படின்னா அவங்களுக்கு இதன் மூலமாக நம்பிக்கை வருமா இல்லையா தெரியல. அதனாலதான் ஆவியானவர் சொல்லி இருக்கிறார், இந்த மாதிரி தொழிலை செய்து கொண்டு இருக்கிறார்கள், நீ அதை சொல்லிட்டு சொல்லு. அப்ப அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் சந்தோஷமாக. ஆம், நான் செய்கிறது பாவமான தொழில் தான், என் கணவரோ என் பிள்ளைகளோ என் குடும்பத்தில் இருக்கிற யாரோ பீடி எதுவும் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விரும்புகிற நான் என்னுடைய வருமானத்திற்காக நான் இத்தனை பீடி நான் உருட்டி கொடுக்கிறேனே, அப்போ எத்தனை பேர் இந்த பீடி அடித்து கொண்டு இருக்கிறார்கள், எத்தனை சிறு பிள்ளைகள் அடித்து பாழாய் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதுவும் பாவமான ஒரு தொழில் தானே, அப்போ அதையும் விடுவது என்னுடைய கடமை தான், அதனால நான் அதை விட்டுறேன்னு ஒப்பு கொடுத்துட்டு இதற்காகவும் ஜெபித்திருக்கிறார்கள். இயேசு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். மூளையில் இருந்த கட்டி எங்க போச்சுன்னே தெரியல. அடுத்து போய் அவங்க இது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க, மூளையில் கட்டி இல்லை. உடனே 2 ரிப்போர்ட்டையும் அவர்கள் வைத்து கொண்டு வந்து அங்கு சாட்சி சொன்னார்கள். 2 ரிப்போர்ட்டும் இருக்கு. முன்பு எடுத்த ரிப்போர்ட் கட்டியில் மூளையில் கட்டி இருக்கு, அடுத்த ரிப்போர்ட் மூளையில கட்டி இல்லை. 2 ரிப்போர்ட்டை வச்சு சந்தோஷத்தோடு அவர்கள் சாட்சி சொல்லி அங்கு வந்தவர்களுக்கெல்லாம் இனிப்பு வழங்கி ஆகாரத்தையும் அந்த ஆலயத்திற்கு அவர்கள் கொடுத்து சந்தோஷமாக அந்த சாட்சிகளை பகிர்ந்து கொண்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? வியாதியில இயேசுவினிடத்தில் கேளுங்க. இயேசு உங்களுடைய வியாதிகளை மாற்றுவார். உங்கள் நோய்களினால உண்டான வேதனைகள் எந்த நோயாக இருந்தாலும் சரி, இயேசுவால இந்த நோய் தான் கிடையாது, எல்லா நோய்களையும் இயேசு நிச்சயமாக குணப்படுத்த முடியும். எனவே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்க இயேசுவினுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நோயினால உண்டான வேதனைகளை உங்களுக்கு இயேசு மாற்றுவார். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் ஒரு வாலிபன் வருகிறான். வாலிபன் வந்து தாவீது ராஜாவினிடத்தில் ஒரு பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதை ஓடி ஓடி விரட்டி கொண்டிருந்த சவுல் அவன் மரித்து போனான் என்பதனை இவன் பார்த்தான். பார்த்துட்டு இங்கு வந்து இவன்கிட்ட என்ன சொல்லுகிறான், அந்த வார்த்தையை கொஞ்சம் கேளுங்கள். 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் 2 சாமுவேல் 1வது அதிகாரம் அதில் 9வது வசனத்தில், சவுல் என்னை நோக்கி, நீ என்னண்டையில கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையாயிருக்கிறது. ஐயா, வில் வீரரால் நான் காயப்பட்டு விட்டேன். வில் வீரர் யுத்தம் நடக்கும் பொழுது வில் வீரர்கள் என்னை வில்லால அம்பால எய்து காயப்படுத்தி விட்டார்கள். என்னுடைய சரீரம் முழுவதும் காயப்பட்டு போயிருக்கிறேன். இனி என்னால சுகம் கிடைப்பது கடினம், சுகம் கிடைப்பது கடினம். ஆனா இது நோயினால வந்ததில்ல, எதிரியின் தாக்குதலினால, வேறொரு நபர் மூலமாக எனக்கு வந்த தாக்குதலால நான் மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய உயிர் பிழைப்பது கிடையாது, என் பிராணன் என்னுடைய உயிர் போக போகுது நிச்சயம். ஆனா அந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், சீக்கிரம் போகணும், அதனால என்னை கொன்று போட்டு விடு அப்படின்னு சொல்றார் அப்படின்னு சொல்றார். நிறைய பேருடைய வேதனை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் போய்கொண்டிருக்கிறது. என்னுடைய ஜீவன் ஏன் இருந்து கொண்டு இருக்கிறது, ஏன் நான் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கேன், எனக்கு இப்போ என் உயிர் போயிடுச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைகள் நம்ம பார்க்க முடிகிறது. புதுச்சேரியிலிருந்து ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணார்.
ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சந்தோஷமாக சொல்லுங்கய்யா, ஜெபம் பண்ணுவோம். ஸ்பெஷலாக எதுக்காகவாச்சும் ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாய்யா எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஜீவன் போகணும், நான் மரித்து போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னையா ஏன் அப்படி சொல்றீங்க இந்த வார்த்தையை? ஏன் நீங்க மரிக்க வேண்டும், ஏன் நீங்கள் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, யா கொஞ்ச நாளைக்கு முன்பாக ஒரு விபத்து நடந்தது. சாலை விபத்தில் என்னுடைய 2 கால்களும் பயங்கரமான முறிவு சேதம் அடைஞ்சு போயிருக்கு. ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாக இருக்கேன். இன்னும் ஆங்காங்கே அடிகள் பயங்கரமாக விழுந்திருக்கு. அதன் மூலமாக நான் என்ன செய்யணும் தெரியலை. பயங்கர வேதனை இருக்கு, தூங்க முடியலை. என்ன வலிக்கு அவங்க என்னதான் ஊசி போட்டாலும் மருந்து சாப்பிட்டாலும் என்னால் தாங்க முடியலை. பயங்கரமாக வேதனைப்படுறேன். நான் மருத்துவர்கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு மரண ஊசி போட்டுருங்க, என்னை கருணை கொலை செஞ்சிருங்க, எனக்கு நான் வாழவே தேவையில்லை, இப்படி என்னால் வேதனை தாங்க முடியலை, என்னை கொன்று விடுங்கள் அப்படின்னு நான் மருத்துவர்கிட்ட கேட்டேன். அவங்க இது எங்களால் செய்ய முடியாது, கொஞ்சம் நீங்கள் வலியை பொறுத்துக்கோங்க, பொறுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என் ஜீவனை எடுத்துக்கிடட்டும். கடையில் போய் ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிடலான்னு சொன்னா என்னால் எழும்பி நடக்க முடியாது, படுத்த படுக்கையில் தான் இருக்கிறேன். என்னால் எழும்பி நடக்க முடியலை, எங்கே போக முடியலை, நான் எப்படி மரணிப்பது என்று தெரியலை. ஆண்டவர் என் ஜீவனை கடவுள் எடுத்துக்கிடணும்னு சொல்லி எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் அப்படின்னார். ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகம் ஊட்டினார். அவர் சொல்ல சொல்ல எனக்குள்ளாக ஆவியானவர் ஒரு வசனத்தை ஞாபகம் ஊட்டினார். அவன் மரணத்திற்கு நேராக போக வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறான், வேதனை அடைந்து கொண்டிருக்கிறான். நான் சிலுவையில் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறேன், நான் சிலுவையில் ஏன் அவ்வளவு சுமந்தேன், என் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நான் சிந்தினேனே, எதற்காக? உங்களுடைய நோய்களை நான் சுமந்திருக்கிறேனே, உங்களுடைய வேதனைகளை நான் சுமந்திருக்கிறேனே, உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நான் சுமந்திருக்கிறேனே. நான் இந்த உலகத்தில் வந்தது எதற்காக அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை ஞாபகம் ஊட்டினார். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 10வது வசனம். யோவான் 10:10 சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். திருடன் எதுக்கு வருவான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். ஐயா அவனை அழிப்பதற்கு, அவனை இந்த விபத்திற்குள்ளாக மாற்றுவதற்கு வந்தது சத்துரு பிசாசு வந்து அவனை அழிக்கும்படியாக வந்திருக்கிறான். அவர் எப்படியாவது ஜீவனை எடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நான் எதற்காக வந்திருக்கிறேன்? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படுவதற்காகவும் தான் நான் அந்த உலகத்தில் வந்தேன். அதற்குத்தான் இந்த பாடுகள் பட்டு இருக்கிறேன். நான் அவனுடைய ஜீவனை எடுப்பதற்காக அல்ல, அவனை ஜீவனோடு இருக்க வேண்டும். சத்துரு அந்த செயலை செய்திருக்கிறான், ஒரு விபத்துக்குள்ளாக மாறி இருக்கிறான், உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நான் அவனை ஜீவனை எடுப்பதற்காக அல்ல, அவனுக்கு ஜீவனை கொடுப்பேன், நீ ஜெபி என்று சொல்லி ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் பேசினார். நான் உடனே அந்த வார்த்தையை சொன்னேன். ஆண்டவர் சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறேன். இந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? உடனே அவர் சொன்னாரு, அப்ப எனக்கு பரிபூர்ண சுகம் கிடைச்சிருமா? நான் எழுப்பி நடந்துருவேனா? நான் சொன்னேன், அந்த நாமம் உங்களை பலப்படுத்தினது. உங்க விசுவாசத்துல பலப்பட்டீங்கல்ல,
உங்கள் நம்பிக்கையில் பலப்பட்டீங்கள, நிச்சயமாக இயேசு உங்களை மீண்டுமாக எழுப்புவார். உங்களுடைய கால்களை மான் கால்களைப் போல மாற்றுவார். எல்லா வேதனை நீங்கி சுகமாய் இருப்பாய் என்று சொன்னது போல எல்லா வேதனை நீங்கி நீங்கள் நிச்சயமாக சுகமாய் இருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனேயும் சந்தோஷமாக, ஐயா எனக்காக ஜெபிங்க, நான் சாகக்கூடாது, அந்த இயேசு எனக்கு ஜீவனை கொடுக்க விரும்பினார், என் கால்களை மீண்டுமாக எழும்பி நடக்க கிருபை கொடுப்பார் என்றால் நிச்சயமாக நான் ஜீவனோடு இருக்க வேண்டும், எனக்காக ஜெபியுங்கள். உடனே நாங்கள் ஜெபித்தோம். அவர் தினமும் ஒரு மதியம் 11 மணிக்கு ஃபோன் போடுவார். 11 மணியிலிருந்து 12 மணி வரை அவரோடு கூட பேசி பேசி ஜெபித்து கொண்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு வாரம் ஆச்சு. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து டிஸ்சார்ஜ் ஆகி நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு அடுத்து நன்கு நடக்கக்கூடிய அளவிற்கு அவர் மாறிவிட்டேன்னு சொல்லி சந்தோஷத்தோடு ஃபோனில் சாட்சி சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, விபத்தினால் பாதிக்கப்பட்டு மரணம் அடையக்கூடிய தருவாயில் இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? அதனால் விபத்துகளினால உங்களுக்கு வேதனையில் இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? இயேசு உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன். இதோ உங்களுக்கு நேராகத்தான் அந்த வார்த்தை வருகிறது. உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் நீங்கள் பரிபூரணப்படுவதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார். நிச்சயமாக உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். விபத்தில் போயிச்சா அவ்வளவுதான் என் வாழ்க்கை இல்லை, மீண்டுமாக உங்களுடைய சுக வாழ்வை துளிர்க்கும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அடுத்து உள்ள வேதனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் அதில் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 6:10, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ கொத்தி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல பார்த்தோம், நோய் பிசாசு வந்து வேதனையை கொண்டு வருது. 2வது விபத்து மூலமாக வேதனையை கொண்டு வருது. பிசாசு நோய் மூலமா, 2வது விபத்து மூலமா, 3வது இங்க தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேக வேதனைகளால தங்களையே உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு கேயாசியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். கேயாசியினுடைய காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம் என்றால் அவனுடைய குணத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது நல்ல சந்தோஷமான குணம்தான், நல்ல குணம்தான். ஏன்னா எலிசா தீர்க்கதரிசி சுனேமியால் என்ன செய்கிறார், தன்னுடைய வீட்டு மேல் மாடியில் அவன் தங்குவதற்கும் நல்ல மேஜை டேபிள் நாற்கை எல்லாம் எடுத்து போட்டு அவனுக்கு நல்ல சிறப்பாக கவனித்து கொண்டு வருகிறாள். கவனித்து கொண்டு வரும்போது அடிக்கடி அவன் அந்த வீட்டில் வந்து தங்குவது வழக்கம். அப்படி வழங்க நல்லவன் தேவனுடைய பரிசுத்தவான் என்று சொல்லி கண்டு அவனுக்காக மேல் மாடியில் தனியாக அறையை ஏற்படுத்தி அந்த அறையிலே அவனை தங்க வைத்து பராமரித்து வருகிறாள். எலிசா கேட்குறான், அம்மா உனக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு சொன்னால், எனக்கு எந்த குறை இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். சுனேமியாள்கிட்ட ஒரு குணை, அவளுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி பிரச்சனையை சொல்லவே மாட்டேன், நான் சந்தோஷத்தோடு இருக்கிறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எந்த குறையுமா இருக்கா? குறையை சொல்லவே சொல்லாதீங்க. எல்லா குறைவுகள் நிறைவாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன். கஷ்டப்படுறீங்களா? எனக்கு கஷ்டமே இல்லைன்னு சொல்லுங்க. பணம் இல்லாமல் இருக்கா? எனக்கு பணத்தோடு இருக்கிறேன் சொல்லுங்க. அது சுனேமி அவள்தான் சொல்லுவா, உனக்கு எதுவும் குறை இருக்கா? எனக்கு எந்த குறையும் இல்லை, சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் அந்த கேஎஸ்சி தான் எலிசாட்ட சொன்னான், ஐயா சந்தோஷமாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறாள்ல, சந்தோஷமாக இல்லை, அவளுக்கு ஒரு குறை இருக்கு, குழந்தை இல்லாமல் இருக்கிறா. குழந்தை இல்லாமல் இருக்கிறான்னு கேஎஸ்சி தான் அங்கே சொல்கிறான். கேஎஸ்சி சொல்லி உடனே அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுறான். அவளுக்கு அழகான ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட ஒரு மனுஷன்,
ஏன் அவளே சொல்றா ஒன்றும் இல்லைன்னு நம்ம ஏன் கவனிக்கணும்? அப்படி இல்லை. போற வீட்டில் என்ன குறைகளோடு இருக்கிறாங்க, மற்றவருடைய குறைகளை எல்லாவற்றையும் உற்று கவனிக்கிறவனாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் படைத்த ஒரு மனுஷன். அவனுக்கு நேர்ந்தது என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 27வது வசனத்துல, ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். ஐயா, இவ்வளவு நல்ல குணம் கொண்ட ஒரு மனுஷன்தான். எலிசாவோடு கூட இருக்கக்கூடிய அவ்வளவு எலியாவுக்குள்ள இரட்டத்தனையான வரத்தை பெற்று செயல்பட்டு படுத்தி கொண்டிருந்த அந்த எலிசாவினுடைய ஊழியக்காரனாக இருந்து கொண்டிருக்கிறவன் தான். அவன் சம்பாதித்து போனது என்ன தெரியுமா? குஷ்டரோகம். அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும். அவன் சந்ததிக்கே குஷ்டரோகத்தை கொடுத்து விட்டு போய்விட்டான். ஏன் தெரியுமா? 20வது வசனத்துல, தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு வேகமா ஓடி போறான். காணிக்க நாகமான் சீரிய படைத்தலைவன், அவ்வளவு படைத்தலைவனாக இருக்கக்கூடியவன் குஷ்டரோகியா இருக்கிறான். சிறுபன் சொல்றா, போ நீ அங்க போய் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், குஷ்டரோகத்தை மாற்றுவார், அற்புதம் செய்வார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவன் நல்ல பொண்ணு பொருள் எல்லாவற்றையும் ஓடு வருகிறான். வந்தவனிடத்துல அங்க எலிசா சொல்ல, போ நீ போய் குழி, நதியில போய் 7 முறை முங்கி எழு அப்படின்னு சொன்ன உடனேயும் அவன் சொல்ற, நானாவது எங்க நாட்டில் என்ன நதியா இல்லை? நதிக்கு எதுவும் குறைவா? இந்த நதியில தான் குளிக்கணுமா? ஏன் அவங்க குளிச்சாதான் சுகமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவனுடைய வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா, இதே ஒரு பெரிய வேலையை சொன்னா செஞ்சிருப்பீங்கல்ல, அதாவது ஒரு பெரிய வேலை, நீ இங்கிருந்து 40 நாள் சாப்பிடாம இருக்கணும், 40 நாள் தினமும் இந்த பக்கம் வரணும், நான் இவ்வளவு பணத்தை கொடுக்கணும், இவ்வளவு செய்யணும் அப்படின்னு சொன்னா செய்வீர்ல. 7 தடவை முங்குன்னு தானே சொல்லியிருக்கிறாரு, செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது 7வது முறை முங்கி எழுதும் பொழுது அவனுடைய குஷ்டரோகம் முழுவதும் மாறிடுச்சு. அவன் சந்தோஷத்துல வருகிறான். ஐயா, எனக்காக பயங்கரமா ஜெபிப்பாங்க, பயங்கரமான காரியத்தை செய்வாங்க, அல்லது வேற ஏதாவது நடக்கும், ஆப்ரேஷன் ஏதாச்சும் நடக்கும், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுதோ 6 மணி நேரம் ஆகுதோ அப்படின்னு சொல்லி நினைச்சா குளத்துல போய் முங்குறான். ஒரு முறை முங்குறான், அப்படியே தான் இருக்கு. 2வது முறை முங்குறான், அப்படி இருக்கு. 3வது முறையும் அதே மாதிரி தான் சரீரம் இருக்கு. 4வது முறை அப்படித்தான், 5வது முறை அப்படித்தான், 6வது முறை. இனிமேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 7வது முறை முங்கி எழும்பும் பொழுது தன்னுடைய சரீரம் மாறி இருக்கு. எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளோ ஆச்சரியம். ஒரு படை தலைவனா இருக்கிறான். அப்போ அவன் எவ்வளவு அவனுக்கு செய்திருப்பான். அதை பார்த்துட்டு தான் கேயாசி, இவன்ட்ட எதையாச்சும் நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பொருளாசையில் போயிட்டு குஷ்டரோகத்தை சம்பாதித்து தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் வைத்து போய்விட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதான் வசனம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. வேற அதுதான் பணம். நிறைய அங்கே ஒரு சகோதரர், நன்கு தெரிந்த சகோதரர், அதிகமாக வட்டி கிடைக்கும், பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பிட்காயின் அது இதுன்னு போட்டு தன்னுடைய 10 லட்சம் ரூபாயை இழந்து போனார். 10 லட்சம் ரூபாயில் 6 லட்சம் ரூபாய் அவருடைய சொந்தமாக கையில் வைத்திருந்த பணம், 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி செய்த பணம், 10 லட்சம் ரூபாய் இழந்து போனார் அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அதிக பணம் வேணும், குறுக்கு வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பணத்தை எல்லாவற்றையும் இழந்தது மாத்திரமல்ல, குடும்பத்தில் சமாதானம் இல்லை,
கணவன் மனைவிக்குள்ளாக சண்டை, இன்னும் அந்த கடனை அடைப்பதற்குள்ளாக அதுக்கு வட்டி கொடுக்கணும், வட்டிக்கு மேலே வட்டி, ஏற்கனவே மனசு சரியில்லைன்னு சொல்லி வேலை சரியாக செய்ய முடியலை, 10 லட்சம் ரூபா போயிடுச்சு, எத்தனை வருஷ உழைப்பு வீணாய் போயிடுச்சேன்னு சொல்லி அழுது அழுது புலம்பி, குடும்பத்திலையும் சமாதானம் இல்லை, இருக்கிற பணமும் போச்சு, அடுத்து வேலையும் செய்ய முடியவில்லை, அப்படியே போய் இன்னும் கடனுக்கு மேலே கடன். இப்போ அவருக்கு 8 லட்சம் ரூபா டபுளாக மாறிடுச்சு. வேதனையோடு அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். பாருங்க, பண ஆசை நிமித்தமாக தேவையில்லாத வேதனைகளை தாங்களே இழுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல சூதாட்டம், லாட்ரி, இப்படி போய் தன்னுடைய பணத்தை எல்லாம் இழந்து வேதனையை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். சூதாட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டேன், இப்போ அதிலிருந்து என்னால் வெளி வர முடியலை. லாட்ரி சீட்டு வாங்குறேன், அதிலிருந்து என்னால் வெளி வர முடியலை. அல்லது ஏதோ ஒரு வகையில் வட்டிக்கு அதிக வட்டி கிடைக்கும்னு சொல்லி நான் போட்டுட்டேன், பணம் கிடைக்கல. எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். இயேசு உங்கள் வேதனைகளை மாற்றப் போகிறார். எப்படிப்பட்ட வேதனையாக இருந்தாலும் சரி, எல்லா வேதனைகளையும் இயேசு மாற்றுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதான் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஜெபிக்க போகிறோம். நிறைய காரியங்களுக்காக, வேதனையோடு இருக்கிற ஜனங்களுக்காக, முதல்ல நோயினால் உண்டான வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடும் பொழுது நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய காரியங்களுக்காக இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம்ங்கிற பாடலை பாடும் பொழுது நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறான், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடு. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம்.
கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார், உங்கள் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறான், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தரும். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவாம். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கு, எல்லோர் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. இயேசு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். எல்லாரும் கூப்பிடுங்க பாப். இயேசு ராஜாவை விடுதலை நாயகனாக உங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறார். என்னென்ன வேதனைகளோடு நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்களோ எல்லா வேதனைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இயேசுவே, உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம் பாதத்தில் வருகிறேன் ஆண்டவரே. இயேசுவே, உம்மைத்தான் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஜாஸ்வா டிவியை பார்க்கல ஆண்டவரே, எங்கள் ஊழியர்களை நோக்கி பார்க்கலப்பா. சிலுவை நாதர் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒத்தாசு வரும் பர்வதத்தை நோக்கி பார்க்கிறார்கள் ஆண்டவரே. அந்த சிலுவையை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சிலுவையில் இருந்து எனக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து விடாதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, பாவத்தில் இருந்து மீண்டு வர முடியாதபடிக்கு இருந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, போதை வஸ்துகளுக்கு அடிமையாய் போயிருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, மூக்குப்பொடி போடுவதில் இருந்து விடுதலை பெற முடியாதபடி, வெற்றிலை போடுவதிலிருந்து விட முடியாதபடி ஆண்டவரே, புகையிலே ஆண்டவரே போடுவதிலிருந்து விடுதலை பெற முடியாதபடி, பாக்கு பான் பராக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட போதை வஸ்துகளை கஞ்சா, அவின், பிரவுன் சுகர் என்று சொல்லி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிள்ளைகள் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமே ஆண்டவரே. அவங்க குடும்ப வேதனையோடு இருக்கிறாங்க அப்பா. கணவர் மனைவி வேதனையோடு இருக்கிறாங்க, கணவர் வேதனையோடு இருக்கிறாங்க, பெற்றோர் வேதனையோடு இருக்கிறாங்க, சகோதர சகோதரிகள் வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. இயேசுவே, அவருடைய வேதனையை தகப்பனீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இயேசுவே, அந்த பிள்ளைகள் அதிலிருந்து விடுதலை பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பின் கரம் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். போதை வஸ்துகளில் இருந்து விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. மது பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா தகப்பனே. அது எட்டியாய் கசப்பாய் மாறுவதாக, மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. அது நிமித்தமாக அந்த குடும்பம் சீரழிந்து போய் கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. குடும்பம் பாழாய் போய் கொண்டு இருக்கிறது. குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து போய் கொண்டு இருக்கிறாங்கப்பா. இயேசுவே, இதையெல்லாம் மாற்றி கொடுக்கும்படியாக இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. எத்தனை பேர் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறாங்க, எத்தனை பேருடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு போயிருக்குப்பா போதை வஸ்துகளை பயன்படுத்தியது நிமித்தமாக ஆண்டவரே. அப்பா, இழந்து போய் இருக்கிறாங்கப்பா. உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே செயலற்று போன சூழ்நிலைகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து,
நோய்களை குணமாக்குவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அவள் அக்கிரமத்தினால் அவர்கள் பாபத்தினால வந்திருக்கிற அந்த ஆண்டவரே நோயை தகப்பன் குணமாக்கும்படியாக ஆண்டவரே செயல்படாத உறுப்புகள், கெட்டுப்போன உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது செயல்படுவதாக, இப்பொழுது செயல்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவரே இந்த பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே இந்த பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அநேக மாத்திரைகள் எடுக்கிற பிள்ளைகள் உண்டு, ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற பிள்ளைகள் உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிள்ளைகள் அதிலிருந்து விடுதலை பெறுவார்களாக, விடுதலை பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நோய்களை எல்லாம் நீர் சுமந்து இருக்கிறீரே. இயேசுவின் நாமத்தினாலே நோயினால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக. மூளை கட்டியினால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே மூளையில் இருக்கிற கட்டி, கொழுப்பு கட்டிகள், கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நிர்மூலமாய் போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கரைந்து போவதாக, இப்பொழுதே மறைந்து போவதாக. ஒரு அற்புதம் நடப்பதாக. அற்புதத்தின் தேவன் தாமே அற்புதத்தை செய்யும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, 4th ஸ்டேஜ் இருக்கிறேன், 3rd ஸ்டேஜில் இருக்கிறேன், 2nd ஸ்டேஜில் இருக்கிறேன், 1st ஸ்டேஜில் இருக்கிறேன்னு சொல்லி எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே கேன்சர் நோயிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. லங்ஸ்ல பாதிக்கப்பட்டு இருக்கிற அந்த வீக்கம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வற்றி போவதாக, வற்றி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன், கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டு படுக்கையாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பலன் இறங்குவதாக, உன்னதத்தில் இருந்து இயேசுவினுடைய பலன் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. கை கால்கள் பலன் கொள்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பேச முடியாதபடி ஆண்டவரே இருக்கிற வாய் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக. குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படும்படியாக, பார்வை அடையும்படியாக ஜெபிக்கிற பார்வையற்ற கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே பார்வை அடைவதாக, பார்வை அடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிள்ளைகள் அதிலிருந்து விடுதலை பெறுவார்களாக. எல்லா பலவீனப்பட்டு போய் இருக்கிற நரம்புகள், தளர்ச்சி அடைந்த நரம்புகள் இயேசுவின் நாமத்தினாலே பலன் அடையும்படியாக ஜெபிக்கிறேன், பலன் அடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை வியாபரித்து கொண்டு இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நடக்க முடியாதபடி படுத்த படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால எழும்பி நடப்பார்களாக. கை கால்கள் ஆண்டவரே ஜாயிண்ட் பெயினால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பெறுவார்களாக, விடுதலை பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஒற்றை தலைவலியால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பெறும்படியாக ஜெபிக்கிறேன். மன நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மனதை குழப்பிக் கொண்டிருக்கிற பொல்லாத சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறி போகும்படியாக, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் உண்டாகும்படியாக தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறேன்ப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகள், ஞானத்தில் குறைபட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா, நல்ல புத்தியை கொடுங்க ஆண்டவரே. இப்பொழுதே தப்பா அவங்க உலகத்திற்கு பின்பாக ஓடி விடாதபடி, சினிமா நடிகர் நடிகைகளுக்கு பின்பாக ஓடாதபடிக்கு, ஆண்டவரே விளையாட்டு வீரர்களுக்கு பின்பாக ஓடாதபடிக்கு, ஆண்டவரே என்னுடைய மாதிரியை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லிவிட்டு சென்ற இயேசுனுடைய மாதிரியில் நடப்பதற்கு, நீர் சொன்ன போதின்படி நடப்பதற்கு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா.
நம்மை நோக்கி பார்க்கிறேன். இயேசுவே, ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறேன்ப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என்ன செய்தது என்று சொல்ல தெரியாம இருக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக. அவர்கள் நிமித்தமாக பெற்றோர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, அந்த குடும்பம் எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறது. இயேசுவே விடுதலை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக. ஆட்டிச நோய் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாக, ஒரு விடுதலை உண்டாகும்படியாக இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நல்ல வேலை வாய்ப்பை தரும்படியாக, வேலை கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. வேலை வாய்ப்பு உண்டாவதாக, வேலை கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அரசு தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களை நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற தகப்பனே நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, திருமண தடைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அதிக வயதாகியும் திருமணமாகாமல் இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அநேக காரணங்கள் உண்டுப்பா. நிறைய சரீரத்தில் உள்ள குறைகள் நிமித்தமாக, ஆண்டவரே பொருளாதார குறைவுகள் நிமித்தமாக, அல்லது ஆண்டவரே ஏதோ ஒரு காரணத்தினால திருமணத்தில் தடை இருந்து கொண்டு இருக்குப்பா. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாய் போவதாக. எல்லா தடைகளை உடைத்து பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறேன். கற்பத்தின் கனிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கற்பத்தின் கனி உண்டாவதாக, கற்பத்தின் கனி உண்டாவதாக. தகப்பனே, கவிதாங்கிற சகோதரிக்காக நாங்கள் மீண்டும் மீண்டுமாக ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் நிறைய பிள்ளைகள் உண்டாண்டவரே, அமுதாங்கிற சகோதரிகள் நிறைய உண்டுப்பா. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 100வது வயதில் ஆண்டவரே ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுக்க முடியும் என்றால் இவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க உம்மால முடியும். தகப்பனே, அப்படி செய்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி. கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனை மாற்றுவதற்கு தொழிலை ஆசீர்வதித்துக் கொடுங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. வீண் செலவுகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். கடனை அடைத்து ஆண்டவரே இனி அநேகருக்கு ஆண்டவரே உதவி செய்கிற கரமாக ஒவ்வொரு கரத்தையும் ஆசீர்வதியும். அப்படி செய்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இன்னும் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நேராக அவளை நீர் வழி நடத்தி செல்லும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.